சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 15, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ எவ்ரிடே ஒவ்வொரு திருக்குறள் பார்ப்பது வழக்கம். சோ இன்றைக்கான திருக்குறள் ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்ற திருக்குறள் தான் பார்க்கிறோம். சோ இந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, குளத்தில் எப்படி நீரின் உயரத்திற்கேற்ப பூக்கள் உயரமும் உயருதோ அது மாதிரி ஒவ்வொருடைய மனிதரின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தின் உயர்வுக்கேற்ப அவங்களுடைய செயல்களும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக அளவில் தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தியில் மிக குறைவாக உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இந்தியா அப்படின்னு தெரியணும். சோ அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா பெல்ஜியம் அப்படின்னு தெரியணும். தவறான பிளாஸ்டிக்களை அதிகமாக உலக அளவில் பயன்படுத்துவது ஓமன் அப்படின்னு தெரியணும். சோ சீனா, இந்தியா, அமெரிக்கா, பிரேசில் போன்ற 12 நாடுகள்ல இருந்து மட்டும் உலக அளவில் 60% பிளாஸ்டிக்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்றதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்தியா தான் தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தியில மிக குறைந்த நாடாக திகழுது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சோ இந்த அறிக்கையை வெளியிட்டது எர்த் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய NGO நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. சோ அதுல என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா, 2001 இருந்து 7.11% பிளாஸ்டிக் உற்பத்தி அப்படின்றது அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 2024 மட்டும் 220 மில்லியன் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணியிருக்கோம். சோ 60% தவறான பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு உலக மத்தியில 12 நாடுகள் தான் காரணமாக இருக்கு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. ஓகேங்களா? சோ இந்தியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மாசுவிற்கு காரணமான விஷயம்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு மைக்ரோ பிளாஸ்டிக், இன்னொன்னு ரசாயன சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த அறிக்கை மூலமாக எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக மக்கள்ல 50% மக்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, பிளாஸ்டிக் கழிவுகளை நிர்வகிக்கும் திறனற்ற இடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பிளாஸ்டிக் ஓவர் ஷூட் தினம் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல செப்டம்பர் 15, 2024 அனுசரிக்கிறாங்க. இந்திய அளவுல ஏப்ரல் 23, 2024 அனுசரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம், நெகிழிகள் ஒழிப்பு சார்ந்து. சோ இந்தியால நெகிழிகளை ஒழிப்பதற்கு, நெகிழி மாசுவை தவிர்ப்பதற்கு எந்த சட்டம் உறுதுணையாக இருக்கு அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழே தான் சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது தமிழக அரசு 2019 ஜனவரி 1 என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக்ஸை நாங்க பேன் பண்றோம் அப்படின்றத அறிவிச்சாங்க. சோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மக்கள் சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை எந்த அறிக்கை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழல் எப்படி மாறுதோ அதற்கு ஏற்ப ஒரு உயிரினம் மாறாம இருந்தது அப்படின்னா அது அழிய நேரிடும் அப்படின்ற விஷயம் தான் உணர்த்துது. அப்ப சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்க அழகா சொல்றாங்க. சோ நாம இப்போ என்ன படிச்சோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட், அப்புறம் என்விரான்மெண்ட் பாதிப்பு சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? சோ இப்படி தான் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் படிச்சிட்டு இருக்கோம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ முழுமையா பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதற்கு புதிய தலைவரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோஜ் மிட்டல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ சக்திகாந்த் தாஸ் அவர்கள் தற்பொழுது ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கக்கூடியவங்க. KV சாஜி அவர்கள் நபார்டு வங்கியின் நிறுவனராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சஞ்சய் சுக்லா அப்படின்றவங்க தேசிய வீட்டு வசதி வங்கிக்கு இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ சாஜி அவர்கள் சேர் பர்சன் நபார்டு வங்கிக்கு. சோ மறந்துடாதீங்க. சோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், மனோஜ் மிட்டல் அவர்கள் சிட்பி வங்கியின் புதிய தலைவராக பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. சரி, யாருப்பா பரிந்துரைத்தா அப்படின்னா,
நிதி சேவைகள் நிறுவன பணியகம் தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. யாரு இவங்க? நிதி அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க எப்போ உருவானாங்க? 2022. சரி, இவங்க எதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு? வங்கி வாரிய பணியகத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சோ இவங்களுடைய பணி என்ன? அரசு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இயக்குநர்களை தேர்வு செய்வதுதான் இவங்களுடைய முக்கியமான பணி. அதனாலதான் சிட்பி வங்கிக்கு இப்போ புதிய தலைவரை சஞ்சய் மிட்டலை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. FSIB அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிப்பா, இந்த சிட்பி வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது? பாராளுமன்ற சட்டத்தின்படி 1990களில் உருவாக்கப்பட்டது. சோ இவங்களுடைய நோக்கம் என்ன? குறு சிறு மற்றும் நடுத்தர துறைகளை மேம்படுத்துவது. சோ அந்த துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கங்களுக்கு நிதி உதவி அளிப்பது தான் இவங்களுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 2006 கொண்டு வரப்பட்டது. சோ இந்திய அளவில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. சோ 15.07% தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்காங்க. 8000 வகையான பொருட்கள் 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பொறியியல் பொருட்கள் நிறைய உற்பத்தி செய்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ மறு நிதியாக்க நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நபார்டு வங்கி தான் விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் கொடுப்பாங்க. சோ அவங்க தான் ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ MSME-க்கு லோன் கொடுக்கக்கூடியவங்க தான் யாரு? சிட்பி அப்படின்னு பார்த்தோம். சஞ்சய் மிட்டல் புதிய தேர்வாக பார்த்திருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தற்பொழுது எந்த நாட்டிற்கு ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி பேருந்துகளை நன்கொடையாக வழங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நேபாளத்துக்கு கொடுத்திருக்காங்க. பிகாஸ் அங்க ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கும், அதுல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். சோ அதற்கு ஒரு உதவியாகத்தான் நாம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? பள்ளி பேருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கோம். சோ அது மாதிரி மியான்மர்ல புயல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அப்ப நாம என்ன பண்ணிருப்போம்? ஆபரேஷன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள்லாம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி துருக்கியில நிலநடுக்கம் நடந்திருக்கும். ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு நிறைய நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டிருப்போம். சோ இப்போ இந்த ஆபரேஷன் கருணா அப்படின்றது எந்த புயல் தாக்கத்தின் காரணமாக இந்தியா உதவி பண்ணாங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாலத்தீவு முகமது முய்சு அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய ராணுவ படைகளை திரும்ப பெற்றுக்கோங்க அப்படின்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. சோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ இது சார்ந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ நன்கொடைக்கு காரணமானவை நிலநடுக்கம். சோ நேபாளத்துல ஜஜர் கோட் அப்படின்ற இடத்துலையும் ருகும் அப்படின்ற இடத்துலையும் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ அண்டை நாட்டு கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால பக்கத்தில் இருக்க நாடுனால நம்ம இந்த உதவியெல்லாம் பண்ணிருக்கோம். நேபாளத்தின் சுகாதார மற்றும் கல்வி உட்கட்டமைப்புகளை உயர்த்துவதற்காக நாம இந்த உதவி பண்ணியிருக்கோம். ஸோ 35 ஆம்புலன்ஸும் 66 பள்ளி பேருந்துகளும் நாம அனுப்பியிருக்கோம். ஸோ வரலாற்று ரீதியாக நாம நேபாளத்திற்கு அதிகமாக உதவி பண்ண ஆரம்பிச்ச ஆண்டு அப்படின்னா 1994 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒப்படைப்பு விழா அப்படின்றதுல இந்தியா சார்பாக கலந்து கொண்டவங்க இந்திய தூதுவராகிய நவீன் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான். சோ இந்திய நேபாள அமைதி மற்றும் நட்புறவுக்கான உடன்படிக்கை எந்த ஆண்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு? 1950 அப்படின்னு தெரியணும். ஜூலை 31. அப்போ நேபாளுடைய பிரதமராக யார் இருந்தாங்களா? ஷிம்சர் ஜங் பகதூர் ராணா அப்படின்றவங்க இருந்தாங்க. சோ இந்திய தூதுவர் யாரு கலந்துக்கிட்டாங்க? சத்ரேஸ்வர் நாராயண் சிங் அவர்களது முன்னிலையில் கையொப்பமிடப்பட்டிருக்கு. சோ இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இரு நாட்டு மக்களும் தங்கு தடையின்றி சுதந்திரமாக 2 நாடுகளுக்கும் செல்வதற்கு, பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு, வெளியுறவுத்துறை விஷயங்களிலையும் பாதுகாப்பு துறையிலையும் பரிமாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஒரு அமைதி ஒப்பந்தம் 1950 இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. சோ நிலநடுக்கத்திற்கான ஒரு ஒத்திகை அப்படின்னு தெரியணும். சரி, அடுத்த விஷயம், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒவ்வொரு அசையும் சொத்துக்களையும் அறிவிக்க தேவையில்லை என்று கூறிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. சோ இதற்கு காரணமாக இருந்தது அருணாச்சல் பிரதேச உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது அருணாச்சல் பிரதேசத்துல எம்எல்ஏ ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருடைய நாமினேஷன் ஃபார்ம்ல அவர்கிட்ட இருந்த ஒரு 3 கார் பற்றின விவரங்களை குறிப்பிடாம விட்டிருப்பாரு. அதனால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இவர் ஊழல் செய்வதற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேட்பாளர் கேண்டிடேட்ல இருந்து நிராகரிச்சிருப்பாங்க. சோ அதனை எதிர்த்து அருணாச்சல்
பிரதேச உயர்நீதிமன்றத்தில் அவர் என்ன பண்ணிருப்பாரு, வழக்கு தொடுத்திருப்பாரு. சோ அதற்கு எதிர் வழக்காகத்தான் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருப்பாரு. ஓகேங்களா, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமா ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டாரு, இவருடைய நாமினேஷன் ஃபார்ம் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதற்கு எதிராக தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்காரு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அசையும் சொத்துக்களையும் அறிவிக்க தேவையில்லை, ஆனால் வாக்களிப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் என்ன பண்ணிருக்கணும், நாமினேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மத்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மாநில தேர்தல் ஆணையம் பர்டிகுலரா தமிழ்நாட்டிற்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக ஜோதி நிர்மல் சுவாமி அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, சோ தற்பொழுது உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அசையும் சொத்துக்களையும் வேட்பாளர்கள் அறிவிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி உரிமையாக இது பார்க்கப்படுகிறது. ரைட் டு பிரைவசி அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆர்டிகிள் 21 படி KS புட்டசாமி வழக்கு 2017 இந்திய உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. சோ அதனால வேட்பாளர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, அதனால அவங்க எல்லா அசையும் சொத்துக்களை பற்றி குறிப்பிட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு வகையான அடிப்படை உரிமை தான், எல்லோருக்கும் இருக்கிறது தான். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி பிரதிநிதிகள் தகுதியை நிர்வகிக்கக்கூடியதுல இது இருக்கு. சோ ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமா இது இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அருணாச்சல் பிரதேசத்துல தான் இந்த வழக்கு முதல்ல தொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு இந்திய அரசியலமைப்புல பிரிவு 19 இருந்து பிரிவு 22 வரைக்கும் பேசுது. அதுல 21 தான் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி பேசுது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இந்த உரிமையின் அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ ஆர்டிகிள் 21 தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் எதிர் இந்திய யூனியன் வழக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் தனியார் துறையால் ஏவப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் ராணுவ தர புவிசார் செயற்கைக்கோள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை TSAT-1A அப்படின்ற செயற்கைக்கோள் தான் தனியார் துறையால் ஏவப்பட்ட இந்தியாவின் முதல் ராணுவத்தர புவிசார் செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் INSAT 3DS அப்படின்றது இஸ்ரோ மூலமாக காலநிலை மாற்றம் பற்றி கணிப்பதற்காக அனுப்பப்பட்டது. எக்ஸ்போசாட் அப்படின்றது விண்வெளி கழிவுகளை அகற்றுவதற்காக அனுப்பப்பட்டது. GSAT-20 அப்படின்றது ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அனுப்புவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சியோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம். சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ TSAT-1A சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் டாடா நிறுவனத்துடைய துணை நிறுவனம், இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க. சோ இதன் மூலமாக உணர்த்தக்கூடிய விஷயம் அப்படின்னா விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்கள் வளர்ந்து வருகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. TSAT-1A அப்படின்றது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் கென்னடி விண்வெளி மையம் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. ஃபால்கன் 9 ராக்கெட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 கிலோகிராமுக்கும் குறைவான எடை கொண்டது. சோ வெமகல் ஆலை கர்நாடகால இருக்கு, அங்கதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த TSAT-1A அப்படின்ற செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் சார்ந்து பார்த்ததுனால புவிநிலை செயற்கைக்கோள் சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்றாங்க, புவி நடுக்கோட்டு பகுதியில் சுமார் 35,000 கிலோமீட்டர் உயரத்துல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றி வரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறோம். சோ புவியை கண்காணிக்கக்கூடிய வேலையை தான் செய்யும். அதுக்கப்புறம் இதோடைய கண்காணிக்கக்கூடிய ரேஞ்ச் 3இல் ஒரு பகுதி பூமியில கண்காணிக்கப்படும். தகவல் தொடர்பிற்காகவும் வானிலை தகவலுக்காகவும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படுகிறது. கோஸ், மெட்டோசாட், இன்டெல்சாட், இன்சாட் போன்ற செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. இந்தியா தன் முதல் புவிநிலை செயற்கைக்கோளான ஆப்பிள ஜூன் 19, 1981 அனுப்புனாங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்துடலாம். சோ 2022 முதல் முறையாக அனுப்பப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. EOS 4 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் FSSI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆற்றல் அல்லது ஆரோக்கிய பானங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று வகைப்படுத்தப்பட்டவைகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பால் பொருட்கள்லாம் இருக்குல்ல, இது என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அது சொல்லக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தானியங்கள் வகையான ஒரு ட்ரிங்க் இருக்குல்ல, அதையும் சில நேரங்களில் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாங்க, அதையும் வகைப்படுத்தக்கூடாது
சொல்லக்கூடாது. மால்ட் வகையான பொருட்களுடைய பானங்களையும் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லக்கூடியது. போன்விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ஸோ அதை கூட நம்ம எனர்ஜி ட்ரிங்க்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு FSSAI சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வகைப்படுத்திய விஷயங்கள்ல 4மே அடங்கும். ஸோ அனைத்தும் சரி அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த FSSAI வந்து யாருக்கு அறிவுறுத்தல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, காமர்ஸ் நிறுவனங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொருட்கள், முக்கியமா போன்விட்டா போன்ற பொருட்களை நீங்க வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்விட்டா ஆரோக்கிய பானங்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தான் அதற்கான அறிவுறுத்தலை கொடுத்தாங்க. ஸோ அதன் மூலமாக FSSAI இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்திய உணவு சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2008ல தான் FSSAI உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தில் ஆரோக்கிய பானம் குறித்து தெளிவான வரையறை இல்லை. அதனால நீங்க எல்லா பானத்தையும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொல்லி விற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இணையதளங்கள்ல ஆரோக்கிய பானம் அப்படின்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு போன்விட்டா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து FSSAI அப்படின்றது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு தெரியணும். ஸோ உணவு பாதுகாப்பை கண்காணிப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் தான் இந்த ஆணையத்துடைய பொறுப்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20th ஜூலை 2020 அப்படின்னு தெரியணும். அடுத்த விஷயம், செயற்கைக்கோள்கள் வழியாக செல்போன் அழைப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சீனா தான் உருவாக்கி இருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்கு இந்தியா அனுப்பின செயற்கைக்கோள். ரஷ்யா வந்து நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்கு லூனா 25 அப்படின்றது அனுப்புனாங்க, அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஜப்பான் வந்து ஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோள் நிலவின் தென் துருவத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சீனா தற்பொழுது என்ன செயற்கைக்கோள் வழியாக செல்போன் அழைப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அறிவிப்பு வெளியிட்டது குய் வான்ஜாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீன விஞ்ஞானி தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. படிப்படியா நாங்க பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறோம். ஸோ நேரடியாக சேட்டலைட்ல இருந்து செல்போன் யூசேஜ் கொண்டு வர போறோம். சோ இது எதற்காக அப்படின்னா, இயற்கை பேரிடர் காலங்கள்ல நிலத்தில் இருக்கக்கூடிய செல்போன் டவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருது. அதனால வந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டிருது. சோ இயற்கை பேரிடர் காலங்கள்ல தொடர்பு துண்டிக்காமல் இருப்பதற்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, செயற்கைக்கோள் வாயிலாக அழைப்பை மேற்கொள்ளக்கூடிய மொபைல 2023ல நாங்க என்ன பண்ணிட்டோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். தற்பொழுது அதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தொலைத்தொடர்பு துறையின் அடுத்த கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. செல்போன் கோபுரம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைரக்டா வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணி அலைபேசிகளை பயன்படுத்துவது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ சீனாவுடைய ஒரு செயற்கைக்கோள் சார்ந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ண போறோம். அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த புவியில் இருக்கக்கூடியதிலேயே சக்தி வாய்ந்த புவி உளவு செயற்கைக்கோளாக Tigotan 4 அப்படின்றது சொல்லப்படுது. 2015ல ஏவப்பட்டது. ஸோ புவி அதிர்வு, சூறாவளிகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் என்ன பண்ணும், தகவல்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அயல்நாட்டு போர் கண்காணிப்பு சார்ந்த பகுதிகளில் ஈடுபடுது, கடல்சார் பணிகளில் ஈடுபடுது அப்படின்னு சொல்றாங்க. சீனாவிற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து சைனாவுடைய செயலிகள், நிறைய செயலிகள் இந்தியாவில் முடக்கப்பட்டது. சோ என்னென்ன செயலிகள் அப்படின்னு பார்த்தா, ஹேலோ, கேம் ஸ்கேனர், பைடு வழிகாட்டி, டிக்டாக் போன்றதெல்லாம் 2020 காலகட்டத்தில் முடக்கப்பட்டது. அது சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்தியாவில் பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பு சோதனை எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான்ல நடத்தப்பட்டதுன்னு தெரியணும். சோ மேகாலயால இருக்கக்கூடிய ஓம்ராய் அப்படின்ற இடத்துல வஜ்ர பிரகார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் கூட்டு பயிற்சி அப்படின்றது நடத்தது. ஓகேங்களா? மகஜான் அப்படின்ற இடத்துல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் தர்மகாடியான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறாணுவ பயிற்சி நடந்தது. வீலர் தீவு அப்படின்றது அப்துல் கலாம் தீவு, ஒடிசாவை சொல்லுவோம்ல, அதற்கு பேர் தான் வீலர் தீவு, முன்னர் அழைக்கப்பட்டது. ஸோ அந்த வீலர் தீவுல அக்னி பிரைம் அப்படின்ற ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. இதெல்லாம் சமீபத்திய காலங்களில் படிச்சது, ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. பொக்ரான்ல தற்பொழுது பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பு சோதனை நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த சோதனையும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு. ராணுவ வீரர்களால் எளிதில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையாக இது பார்க்கப்படக்கூடியது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது. ஸோ இதுதான் அதனுடைய சிறப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஏவுகணையை DRDO தான் தயாரிச்சிருக்காங்க. பகல் மற்றும் இரவு நேர இரு வேளைகளிலும் செயல்படக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதிரி நாட்டு பீரங்கிகளை தாக்கி அளிக்கும் வல்லமை படைத்தது. ஸோ இராணுவத்தின் இறுதி பயன்பாட்டிற்கு தயாரான நிலையில் இந்த ஏவுகணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொக்ரானுடைய சிறப்பு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கலாம். அதாவது 1971ஆம் ஆண்டுல இந்தியாவும் சோவியத் யூனியனும் ஒரு ஒப்பந்தம் இட்டுக்கிறாங்க. 20 ஆண்டு காலகட்டத்திற்கான ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது. சீனாவில்
1964ல லாப்னார் அப்படின்ற இடத்துல அணுசோதனை அப்படின்றது நடத்தியிருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, முதல் பூமிக்கு அடியிலான அணுசோதனை திட்டத்தை 1974ல ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் அப்படின்றது பொக்ரான்ல தான் நடத்தினாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, ஆபரேஷன் சக்தி எந்த வருஷம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதற்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒன்னு பார்த்திரலாம். சோ ஏவுகணை சார்ந்து ஆளில்லா போர் வான்வழி வாகனமாகிய ராஷ்டிரம் 2ஐ உருவாக்கியது DRDO அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. ஈரான் தற்பொழுது இஸ்ரேலுடன் போர் புரிகிற அளவுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதற்கு உலக நாடுகள் மற்றும் ஐநாக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். மொரீசியஸ் வெர்சஸ் இந்தியா, மொரீசியஸும் இந்தியாவும் இரட்டை வரி விதிப்பு முறையில திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. வரி ஏய்ப்பு முறையை நாம முடிச்ச வரைக்கும் குறைக்கணும் அப்படின்றதற்காக பேடிஎம் வங்கியின் சிஇஓவாக இருந்த சுரீந்தர் சால்வா அப்படின்றவர் ராஜினாமா செஞ்சிருக்காருன்னு தெரியணும். சோ வங்கதேசத்துடைய கப்பலை சோமாலியாவுடைய கடற்கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. தற்பொழுது பிணை தொகையாக $5 மில்லியன் 42 கோடி ரூபாய் வாங்கிட்டு அந்த கப்பலை இப்ப வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேடிஎம் அப்படின்றது சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறையாக பார்க்கப்படுகிறது. 2015 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. விஜய் சர்மா கேல்கர் என்பவரின் 51% பங்குகள், அதுக்கப்புறம் 197 கம்யூனிகேஷன் நிறுவனத்தோடைய 39% பங்குகள், அதோடைய துணை நிறுவனம் ஆகியதோட 10% பங்குகளோடு இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். ஐநா எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1945ல உருவாக்கப்பட்டது. சோ மான்டி கார்லே மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் 3வது முறை சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஸ்டிஸ்னோஸ் சிட்சிபஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இவர் தான் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இந்த மான்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது ரஃபேல் நாடால் அப்படின்னு சொல்றாங்க. சோ சுமித் நாகல் இதே டோர்னமெண்ட்ல பிரதான சுற்றுல வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நோவக் ஜோகோவிக் அரையிறுதி போட்டி வரைக்கும் சென்றாரு. தற்பொழுது கூட மிகவும் வயதான நம்பர் 1 டென்னிஸ் வீரராக திகழ்ந்துட்டு இருக்கார், செர்பியா நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு திருக்குறள் படிச்சோம். அதற்கான ஒரு क्वेश्चन தான், திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனுடன் ஒப்பிடுகிறது? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு படிச்சோம். சோ அதை நம்ம பார்த்தாச்சு. சோ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு உலக அளவில் ரொம்ப கம்மியான நாடாக எது பார்க்கப்படுகிறது? இந்தியா அப்படின்னு பார்த்தோம். சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியின் இயக்குனராக தற்பொழுது யாரு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி பேருந்துகளை இந்தியா யாருக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க? நேபாளத்துக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேட்பாளர்கள் அசையும் சொத்துக்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட தேவையில்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய பானங்கள் அப்படின்ற பட்டியலிருந்து போன்விட்டா அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு FSSAI மூலமாக. சோ செல்போன் அழைப்புகள் செயற்கைக்கோள் வாயிலாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை சீனா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்புக்கான சோதனை பொக்ரான் நடத்தப்பட்டது. சோ மொரீசியஸ் வெர்சஸ் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ்க்கான அக்ரிமெண்ட்டை திருத்தி இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்னோபஸ் சிட்சிபாஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு, மான்டி மார்லே ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.